Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. பேர் சொல்ல கூட பயப்படுறாருன்னு சொன்னது யாரு? ஃபுல்லா திமுகவும் இந்த பக்கம் பிஜேபியும் தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாவே நான் இனிமே அடிக்க போறேன் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் தான். மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் பறந்துரு போன அன்னைக்கு ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள் நடத்துறதுலயே பிரச்சனை இருக்கு. இப்போ இது வந்து ஒரு பயத்தை தானே கட்டுது. திமுகவுக்கு உண்மையாங்க. நீங்க ஏன் இதை வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க? அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். Men may come, men may go, I will go on forever அப்படின்றதே ஒரு பெரிய மெசேஜ் நினைக்கிறேன். இல்லை நீங்களாம் போயிடுவீங்க, நான் இருப்பேன். வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அரசியல்ல நீ நிரந்தரமா நீ சீக்கிரம் போயிடுவ. திமுக போயிடுன்றாரா? அதுதான் அதோட மீனிங். நிச்சயமா டெல்டா விவசாயிகளை போய் பார்ப்பாரு, வெங்கவேல் போகிறதா ஒரு பிளான் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் போகும்போது மக்கள் ஆதரவு அவருக்கு கூடுவதற்கான. வேங்கவேல் போறதுல எப்படி மக்கள்? ஏன்னா அது சின்ன ஊர், எவ்வளோ இல்லைங்க. அது வந்து வேங்கவேல் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தோடைய ஒரு அடையாளம். அது டிவிக்கு யாரை டார்கெட் பண்ணுறாங்க? மெயின் ஓட்டர்ஸாக யாரை டார்கெட் பண்ணாங்க? தலித், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம். திமுக ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்குது, ஊழலுக்காக பிஜேபி கூட கள்ள உறவு வச்சிருக்கு. இப்படி வந்து விஜய் பேசுறாரு. இட்ஸ் அ வெரி வெரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஸ்டேட்மெண்ட். காங்கிரஸையும் ஏமாத்துறாங்க, பிஜேபி மக்களையும் ஏமாத்துது. ஆமா, ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் இவர்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்ற நடிப்பு தான். ஓகே, உண்மையாக பிஜேபியை இவர்கள் எதிர்க்கிறார்கள்னா இல்லை. யார் உண்மையிலே எதிர்க்கிறாங்க? திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான் இருக்குது. சீமான் சொல்றதை சொல்லட்டுமே, என் உயிரே போனாலும் பிஜேபி இங்கே வராது, அதை தடுப்பது தான் என்னுடைய முதல் இலக்குன்னு திமுக சொல்லட்டும், நான் கட்சியை கழிச்சிட்டு போறேன்றார் அவரு. விஜய் தன்னை ஈக்குவேட்டிங் டு ஸ்டாலின் தான். அதுக்கு வேற எந்த வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வரல. இதே தானே சீமானும் சொல்லுவார். ஒரு விதத்தில் அவரும் திமுகவுக்கு எதிரான மாற்று தான். அண்ணாமலை அதை தான் சொல்றாரு. அண்ணாமலை சொல்றது வந்து நகைப்பு. தமிழக அரசியலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர்னா விஜய் மட்டும் தான். விஜயை விட கரிஸ்மேட்டிக் யார் இருக்காங்க? எல்லாருக்கும் மிக நன்கு பழகிய முகம் எங்க இருக்கு? ஒரு எம்ஜிஆர் மாதிரி. ஆப்வியஸ்லி ஈக்குவலன்ட் டு எம்ஜிஆர் தானே. விஜய் இப்போ இவ்வளோ ஆக்ரோஷமா, இவ்வளோ நேரடியா, வெளிப்படையா மோடிய, ஸ்டாலின் எல்லாம் பேசிட்டாரு. எதிர்வினை எப்படி இருக்கும்? ஏன்னா இவ்வளவு நாள் பேசும்போதெல்லாம் இருக்கும், ரொம்ப கொடூரமா இருக்கும். விஜயை போட்டு அடின்னு இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப அசிங்கமா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களினுடைய இன்றைய பேச்சு, அவங்களுடைய பொதுக்குழு கூட்டத்தில் யாரும் எதிர்பார்க்கல, என்னடா இவர் யாரும் பேரெல்லாம் சொல்லி எதுவும் பூடகமாகவே பேசிகிட்டு இருக்காருன்னு ஒரு விமர்சனம் இருந்துட்டு இருந்துச்சு. எல்லார் பேரையும் சொல்லிடுவோன்னு ஆரம்பிச்சிட்டாரா? அதுவும் பிரதமர் மோடி முதல் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வரை எல்லாத்தையும் நேரடியாக பேர் குறிப்பிட்டு பேசியிருக்கார். எப்படி இருந்துச்சு இந்த பேச்சு? என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கலாம்? இது நம்ம வந்து அவருடைய முதல் மாநாடுலேருந்து தான் நம்ம அதோடைய அந்த ஸ்பீச்சை நம்ம கவனித்தோம்னா இந்த ஸ்பீச்சுக்கான ஏன் இப்படி பேசினாருன்றதுக்கான ஆன்சர் தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசும்போது நம்ம வந்து அவர்களே இவர்களெல்லாம் வேணாம், அது ரொம்ப பழைய டெம்ப்ளேட்டு, அப்படி பேச வேணாம். ரெண்டாவது தனி மனித தாக்குதல் வேணாம் அப்படின்றதுனால தான் அது ஒரு டீசென்சிக்காக அப்படி பேசினார். ஆனால் அப்போ அவர் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணார், அதாவது மதவாத அரசியல் மத்தியில் ஆள்கின்ற, அதே மாதிரி இங்கே வந்து குடும்ப ஆட்சி மாநிலத்தில் ஆள்கின்ற அப்படின்றத ரொம்ப ஃபைபர்கேட் பண்ணி க்ளீனாக சொன்னார். அதெல்லாம் முடியாது, நீ பேரை சொல்லியாவு அப்படின்னு சொல்லி இவனுக்கு பிடிச்சி இழுத்து வந்து வா நீ தானே கேட்ட இந்த அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாண்புமிகு என்ன சொல்லியிருந்தாரு, மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாரு. அதான் அங்கேருந்து இவர் வந்து டீசெண்டாக போகலாம் அப்படின்றதான் பிடிச்சின்னு வந்து நீ வந்து எதுக்கு இப்படி டீசெண்ட்லாம் நீ அடி எங்களை நேரடியா அப்படின்னு அதுதானே. சரி, பேர் சொல்ல கூட பயப்படுறாருன்னு சொன்னது யார்? ஃபுல்லாக திமுகவும் இந்த பக்கம் பிஜேபியும் தான் சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ உங்கள் பேர் தானே சொல்லணும், நேரடியாக சொல்லிடுறேன் அப்படின்றது தான் அதோடைய இதுவாக இருந்தது. பட் அகெயின் இது வந்து ஹெட் ஆன் ஸ்ட்ரைட்டாகவே நான் இனிமேல் அடிக்க போகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் தான். இந்த மொத்த பொதுக்குழுடைய பேசுனாங்க இல்லையா, இப்போ ஆதவர்ஜுன், அதுக்கப்புறம் நம்ம ஆனந்த், அதுக்கப்புறம் வந்து பொருளாளர், அதுக்கப்புறம் விஜய், இவங்க 2 பேர் இவங்க எல்லாம் வந்து ரெண்டு பாதையை பிரிச்சுக்கிட்ட மாதிரி தான் நமக்கு தெரியுது. அண்ணாமலை லெவலில் இவங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஓகே, ஆதவர்ஜுன் அண்ணாமலையை சாடினார், அதே மாதிரி ஆனந்த் சாடினார், அதே மாதிரி பொருளாளர் வெங்கட்னு நினைக்கிறேன் அவரும் வந்து அண்ணாமலையை வந்து சாடினார். அதுக்கு மேலே உள்ளதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மோடி 2 பேரையும் வந்து விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. 2வது இன்னொரு முக்கியமானது அவர் பேசினது, எனக்கு வந்து ப்ராப்பராக ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. ஒரு பொதுக்குழு கொடுக்குறதுக்கோ, பரந்தூரில் போயிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் பேசுகிறதா இருந்தது, அதுக்கு பர்மிஷன் தரல, மாநாடுக்கு பர்மிஷன் தரல, அதுக்கடுத்தது இந்த பொதுக்குழுக்கும் வந்து இடம் தரல, நிறைய சிக்கல் இருந்தது. அது உண்மையும் கூட. நான் அந்த கட்சியில் உள்ள மூத்த உறுப்பினர்கிட்ட பேசும்போது அவங்களே சொன்னாங்க, நிறைய இடம் பார்த்துட்டாங்க, ஓகேன்னுவாங்க, அடுத்தது போனால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, நேரில் இப்போ இன்னொரு இடத்துல போனால் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க, இப்போ போய் கேட்டால் இல்லைங்க வேணான்னுவாங்க, ஏன்னா போய் கேட்டால் இல்லை அவங்க கோச்சிப்பாங்க அதனால் என்ன வேணாம், இல்லை அவங்க கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் வேணாம். இஃப்தார் நடத்துறதுலேயே பிரச்சனை இருந்துருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் என்னடா நீங்கள் வந்து இப்படி என்னை வந்து நடத்த விடாமலே பண்ணுறீங்கன்ற அந்த ஒரு ஆத்திரமும் அந்த ஒரு கோபமும் இந்த பேச்சில் வெளிப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்படியெல்லாம் தடுத்துருப்பாங்களா சார்? தடுத்து தானே இருந்திருக்கிறாங்க. இல்லைனா இதை போய் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு சொல்லணுன்றதுக்கு நம்மளுக்கு அந்த மாநாடுக்கு தெரியும், மதுரையில் தான் அந்த மாநாடு ஒரிஜினலாக நடக்க வேண்டியதாக இருந்தது, அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து இங்கே விக்கிரவாண்டி வீசாலையில் நடத்தப்பட வேண்டியது, அதுக்கே நிறையா இவங்க இப்போ கேஸில் கோர்ட்டில் போயிட்டு வாங்கி அப்புறம் போலீஸ் இங்கே தான் பார்க்கிங் பண்ணோம், இங்கே இது பண்ண நிறைய கெடுபிடிகள்லாம் வைத்து தான் அந்த மாநாடு இயல்பாக தான் நடந்தது. பட் இது வந்து அதான் சொல்லுது, க்ளோஸ் டோர் மீட்டிங்கே வந்து பர்மிஷன் கொடுக்கலன்றாங்களே. அது அந்த கட்சியில் உள்ள முக்கிய நபர்களும் நம்மள்ட்ட சொல்கிறாங்களே. அப்போ இது வந்து ஒரு பயத்தை தானே காட்டுது. யாருக்கு? திமுகவுக்கு. உண்மையாங்க, நீங்கள் ஏன் இதை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க? விஜய் இஸ் அ பிகஸ்ட் ஃபோர்ஸ். இன்னைக்கு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக இருக்கிற விஜய் வந்து வளர்றது அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. மென் மே கம் மென் மே கோ, ஐ வில் கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்றதே ஒரு பெரிய மெசேஜ்னு நினைக்கிறேன் திமுக. அது இந்த பக்கம் விமர்சிச்சாங்களே, நிறைய பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க, அந்த மாதிரி ஒருத்தர் தான் விஜய்னு சொல்றதுக்கு அது பதில் இல்லை. இல்லை, நீங்களாம் போயிடுவீங்க, போயிடுவீங்க, நான் இருப்பேன் அப்படின்றது தான் அதுக்கான. நான் இருப்பேன் அப்படிங்கிறது ஐ வில் கோ ஆன் ஃபார் எவர்ன்றதுக்கு அதான் நம்ம இருக்கீங்க. வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அரசியல்ல நீ நிரந்தரமா நீ சீக்கிரம் போயிடுவ அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அப்படிதான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். எதிர்வல் மீனிங் வேறையா இருந்தாலும் நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும். திமுக போயிடுன்றாரா, அதுதான் அதோடைய மீனிங். அப்ப 2வது இனி அரசியல் என்பது திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தானே சொல்றாரு. தமிழக வெற்றி கழகம் டிஎம்கே, ஐ மீன் டிவிகே அண்ட் டிஎம்கே 2 பேருக்கு தான் அந்த போட்டி அப்படின்றார்ல. ஸோ அதோடைய அதுக்கு அடுத்த எண்டு ஸ்டேட்மெண்ட் இதுதான் தானே இருக்கு. அது சரியான விஷயம்னு பார்க்கலாமா சார்? இல்லைங்க, இப்போது அகைன் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேருந்து நம்ம இதை எடுத்துகிட்டு வரணும்னு தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேருந்து அவர் சொல்லிட்டு வர்றது, நான் நம்மளாவே தனியாக நின்னாலே சிம்பிள் மெஜாரிட்டியோட ஜெயிக்க முடியும், ஆனாலும் நம்ம நம்பி வர்ற கட்சிகளுக்கு நம்ம வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது முதல் முறையாக இங்கே வைக்கப்பட்ட அரசியல் முழக்கமாக விஜய் வைக்கிறது. ரொம்ப பரபரப்பாக ஃபேர், அது அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் யாரும் நம்பி வர ஃபைன், அவர் எதிர்பார்க்கல. அதற்கு அடுத்தது இவங்க வந்து ஏடிஎம்கே கூட ஒரு அலையன்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே கூட போயிடுவாங்க அப்படின்றத வந்து ஒரு விஜயை சந்தித்த ஒரு பத்திரிகையாளர் வந்து நம்மள்கிட்ட வெளியில் சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாருமே ஆமாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு மீட்டிங்லேருந்து விஜய் வந்து ஏடிஎம்கேயை விமர்சிக்கல அப்படின்ற ஒரு 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 அந்த கருதுகளோட இவர் சொல்கிறதையும் இணைத்து பார்க்கும்போது ஓகே மேபி அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்பட்டது.
பிரசாந்த் கிஷோர் 2வது ஆண்டு தொடக்க விழா, முதலாண்டு நிறைவு விழா, 2வது ஆண்டு தொடக்க விழாவுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து பேசுகிறாரு. பேசும்போது பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் கொடுத்த நேர்காணல்லாம் இல்லை விஜய் வந்து தனியாக தான் போட்டியிடணும், இங்கே அதுக்கு அடுத்தது அவரை பிரசாந்த் கிஷோர் தான் சொல்கிறாரு, இங்கே வந்து மும்முனை போட்டி நடக்கும், ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும், அப்போ திமுக தாவைக்கா பிஜேபி ஏடிஎம்கே இந்த அலையன்ஸ்குள்ளே தான் மும்முனை போட்டி நடக்கும் அப்படின்றத பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயை பார்த்துட்டு போன பிறகு அவர் சொல்கிறாரு. அண்மையில் நடந்த டெவலப்மெண்ட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இபிஎஸ் மெட் அமித்ஷா, அப்போ அது வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம். இன் பிரின்சிபல் 2 பேரும் பிரசாந்த் கிஷோர் கணிச்சது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஹீ மே ஒர்க் வித் ஏடிஎம்கே ஆல்சோ. ஏன்னா எனிவே அது அந்த பாட்டு சார் பிரசாந்த் கிஷோர் சொன்னதும் 15 to 20% தானே சொல்கிறாரு தாவேக்கா. அதுதான் அதுக்கு தான் வரேன் நான். அப்போது இன்னைக்கு as of today அவங்களுடைய percentage 15 to 20 இருக்கலாம், பேஸ்ட் ஆன் த கேடட்ஸ். கேடட்ன்றது இன்னைக்கு இருக்கிற கேடட்ஸ் யாருன்னா நேற்று இருந்த ரசிகர்கள். நேற்று இருந்த ரசிகர்களோட எண்ணிக்கையை வைத்து அவங்க வந்து 15 to 20% அப்படின்றத கணக்கு வைக்கலாம். ஆனால் இனிமேல் மக்களை போய் சந்திக்கும் போது, மக்களிடம் உரையாடும் போது, ஒவ்வொரு இஷ்யூவை பற்றியும் தாவேக்கா பேசும்போது, ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வேக்யூம் இருக்குங்க. இப்போ டிஎம்கேயை பெருசாக யாரும் கூட்டணி கட்சிகள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல. ஏடிஎம்கே இப்போ தான் லைட்டாக வாயை திறக்குது. இதுக்கு முன்பு அவங்களும் ஸ்லீப்பிங் மோட்டில் தான் இருந்தாங்க, மொத்தமாக ஃப்ளைட் மோட்டில் மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ தான் எலெக்ஷன் இறங்கும்போது பேசுகிறாங்க. அப்போ இதை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் பேசும்போது தாவேக்கா என்ன நினைக்கிறாங்க, இந்த பர்சன்டேஜ் மே கோ அப், ஒரு 10% 5% எக்ஸ்ட்ரா போனால் கூட நம்மளால் போதும். அந்த அவங்களுடைய பொருளாளர் பேசினது ஒரு முக்கியமான பாயிண்ட். 30% ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, அந்த 30% நம்மளுக்கு கிடைச்சா கூட போதும் அப்படின்றாரு. ஸோ ஆஸ் தே கோ நியர் டு த பீப்புள், அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களுடைய வாக்கு சதவிகிதம் உயரும் அப்படின்றத சொல்கிறார். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் அன்டெஸ்டட்ன்றது அதுவும் இன்றைக்கி வந்து ஒரு பேசுபொருளாச்சு. அன்டெஸ்டட் அவர் என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? சரி, இன்றைக்கி உள்ள சயின்டிஃபிக் வேர்ல்டில் நீங்கள் பேலட் பேப்பரை வச்சு தான் கணக்கு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி வந்து நிறைய சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வந்துருச்சு. யூ கேன் கண்டக்ட் ரியல் டைம் சர்வே, அவ்வளோ சர்வே எடுத்து பார்த்துட முடியும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் மக்கள்கிட்ட போகும்போது அடுத்தடுத்த மாநாடுகள், அடுத்தடுத்த மண்டல மாநாடு, அடுத்தடுத்த டூரு, நிச்சயமாக டெல்டா விவசாயிகளை போய் பார்ப்பார், வெங்கவயல் போகிறதா ஒரு பிளான் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் போகும்போது மக்கள் ஆதரவு அவருக்கு கூடுவதற்கான. வெங்கவயல் போகிறதுல எப்படி சார் மக்கள் ஆதரவு? ஏன்னா அது கவர்மெண்ட் இது கொடுத்துட்டாங்க, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க, அவங்களே செஞ்சதாக சொல்லிட்டாங்க. இன்னொன்று ஒரு சின்ன ஊர், எவ்வளோ இல்லைங்க, அது வந்து வேங்கவயல் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தோடைய ஒரு அடையாளம். அது இன்னைக்கு டிவிக்கு யாரை டார்கெட் பண்ணுறாங்க, எந்த ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணுறாங்கன்றத நம்ம வந்து மெயின் ஓட்டர்ஸாக யாரை டார்கெட் பண்ணாங்க, தலித், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். இந்த ஓட்டை நம்ம வந்து பிடிச்சிடணும். இதுதான் வாக்களிக்கிறதுலே அதிகமான நம்பர்ஸாக தலித் மக்களும் இருக்காங்க, ஒரு பெரும்பான்மையான சமூகமாக இங்கே இருக்கிறாங்க. விஜய்க்கு பேசிக்காகவே ரசிகர்களும் அந்த சமூகத்தில் அதிகமாகவே இருக்காங்க. இதை மெயின் டார்கெட்டாக வைக்கிறாங்க. இவங்க இன்னைக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் முதல் தீர்மானமே இஸ்லாமியர்கள் வக்போர்டை பற்றியான தீர்மானம். அப்போ இன்னைக்கு பை டீஃபால்ட்டாக பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னு இருந்துச்சுங்களேன், இந்த ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு போகாது. இதுவரையும் டீஃபால்ட்டாக அது கண்ணை மூடிட்டு அந்த ஓட்டு எங்கே போகுது, டிஎம்கேக்கு போகுது. இப்போ அதை ஃபஸ்ட்டு அது 18% ஓட்டு அப்படின்றது ஆதவ் அர்ஜுனுடைய கணக்கு. 18%, 6,50,00,000 ஓட்டர்ஸ் தான் இங்கே இருக்கிறாங்க. அதில் 18% இந்த ஓட்டர்ஸ் அப்படின்னு அவர் கணக்கு பண்ணார். ஸோ அந்த 18 அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. நம்பர் 1. அதற்கு அடுத்தது மக்கள் பிரச்சனையை பேசுவோம், மக்கள்கிட்ட போவோம். இவருக்கு ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய 2வது விமன் ஓட்டர்ஸ். விஜய்க்கு அதிகமான பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அடிப்படையில் அவங்களுக்கு இப்போ ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷன் கிடைச்சிருக்கு, நம்மளே தனியாக நிற்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் டிவிகே அண்ட் டிஎம்கே இந்த கான்டெஸ்ட் அப்படின்றத விஜய் சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் சார் ட்ரெடிஷ்னலாக இந்த ஓட்டு டிஎம்கே ஓடுது இல்லை, இது இஸ்லாமியர் ஓட்டும் தலித் ஓட்டும் அதுதாங்க. இப்போ வந்து டிஃபால்ட்டாக பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் சேர்ந்துங்களேன், இந்த ஓட்டு அவங்களுக்கு போகாதுல்ல. பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ்னாலும் வெஸ்ட் பெல்ட்டோட
ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு இல்லை வெஸ்ட் பெல்ட்டோட ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே பிஜேபி அது நம்ம 21 எலெக்ஷன்லேயே காட்டுச்சுல்ல. அப்போ இல்லைங்க இது நான் இன்னொன்று பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் ஆச்சுன்னா முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு டிஎம்கேக்கு இவ்வளவு நாள் அப்படிதான் போயிருந்தது. அதை வந்து எப்படி இவர் பிரேக் பண்ணுற சி திமுக ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்குது, ஊழலுக்காக பிஜேபி கூட கள்ள உறவு வச்சிருக்குது. இப்படி வந்து விஜய் பேசுறாரு. இட்ஸ் அ வெரி வெரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஸ்டேட்மெண்ட். காங்கிரஸையும் ஏமாத்துறாங்க, பிஜேபி மக்களையும் ஏமாத்துது. ஆமா, ஓகே, அதுதான் அவர் சொல்றாரு. சரி, அதோட முக்கியமான தீர்மானம் நம்பர் 10 டாஸ்மாக் ஊழலை வந்து எப்படா 2 பேரும் நீங்கள் எப்படி மத்திய அரசு இது நேர்மையாக விசாரிக்குன்ற சந்தேகம் எனக்கு இருக்குன்னு அந்த தீர்மானத்தில் நிறைவே. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஒரு கள்ள உறவு இருக்குது. இந்த கள்ள உறவு வந்து இந்த கள்ள உறவை வச்சுட்டு மக்களை ஏமாத்துறாங்க. மக்கள் நம்புவாங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்டை? ஏன்னா பிஜேபியும் டிஎம்கேவும் நேர் எதிராக அடிச்சுக்கிறாங்க. எங்க அடிச்சுக்கிறாங்க? இப்போ நம்ம பார்க்குற 2 மாசத்துல டீலிமிட்டேஷன் ஆகட்டும், இல்லை மும்மொழி டீலிமிட்டேஷன் எப்போ வந்தது? டீலிமிட்டேஷன் எப்போ வந்தது? எப்போ இந்த கருத்து டீலிமிட்டேஷன் பற்றிய அறிவிப்புகள் எப்போ வந்தது? இல்லை, அறிவிப்புகள் கடந்த சில வருஷங்களாவே அந்த ஒரு ஆபத்து இருக்கு, அந்த ஒரு ஆபத்து பேசப்பட்டு இருந்தாங்க. சி நீங்கள் இப்போ கூட பார்லிமெண்ட் வெப்சைட் புது பார்லிமெண்ட்டோட வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் ஏன் நாங்கள் வந்து புது பார்லிமெண்ட் கட்டுறோம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய விளக்கமே இருக்குது. 1000க்கு மேற்பட்ட சீட்டு இன்க்ரீஸ் பண்ணப்படும், இங்கே வந்து போதிய மெம்பர்ஸ் உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அதனால் சீட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், இந்த எண்ணிக்கைகள்லாம் மாறும், 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த நம்பர்லாம் மாறும் அப்படின்னு 1 வருஷத்துக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சே. இப்போ எதுக்கு திடீர்னு இந்த ஒரு வருஷத்துல வரப்போகுது, இப்போ இருந்தே பேச ஆரம்பிச்சு? அப்போ எதுக்கு அமைதியா இருந்தீங்க? அதுக்கடுத்து இந்த இந்தி திணிப்பு இப்போ எதுக்கு திடீர்னு எடுக்கிறீங்க? சி என்னன்னா தர்மேந்திர பிரதான் இப்படி சொல்லும் போது காசு தராம இருக்கும்போது, ஐயோ நான் மறுபடியும் சொல்லுங்க, தமிழ்நாடோட எஜுகேஷனல் பட்ஜெட் எவ்வளோங்க? 40,000 கோடி. 40,000 கோடிங்க. வர வேண்டியதுங்க 2,500 கோடி. போடா, உனக்கு உன்னோட எஜுகேஷன் பாலிசி வேணா ஒண்ணு வேணா 2,000 கோடி தானே போ. அப்படிதான் சொல்றாங்க, அப்படிதான் சொல்லி விடுறாங்க. அப்ப அதுக்காக நம்ம இது அட்ரஸ் கூட பண்ணக்கூடாது. அட்ரஸ் பண்ணுங்க. எதுக்கு இப்ப அட்ரஸ் பண்றீங்கன்னா, நான் என்ன இந்த அரசுக்கு அஜெண்டா கிடையாது. எலெக்ஷன் அஜெண்டா என்ன இருக்கு? எலெக்ஷனுக்கு நீங்க எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? அப்போ பிஜேபி எதிர்ப்பு இவங்களுக்கு வந்து இதுவரையும் வாக்கா மாறிட்டு இருக்குது. இவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் இவர்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்ற நடிப்பு தான். ஓகே, உண்மையாக பிஜேபியை இவர்கள் எதிர்க்கிறார்கள்னா இல்லை. யார் உண்மையிலே எதிர்க்கிறாங்க? திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான் இருக்குது. திருமாவளவன் எதிர்க்கிறாரு, கம்யூனிஸ்டுகள் எதிர்க்குது, காங்கிரஸ் எதிர்க்குது. இவர்கள் எல்லாம் திமுக வச்சுதான் எதிர்க்கிறாங்க. கூட இருந்தாலும் திமுக அவர்களை பயன்படுத்தி, இதுதான் ஆதவ் அர்ஜுன் ரொம்ப தெளிவா இந்த மீட்டிங்ல பேசினாரு. ஏன்னா இவங்க என்னைக்குமே பிஜேபியை திமுக எதிர்த்ததே இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம், ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் அவர் கொடுத்தது. திமுகவின் கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசம் காப்போம்ன்ற ஒரு மாநாடு நடத்துது. அது முழுக்க பிஜேபியோடைய கொள்கைக்கு எதிரான ஒரு மாநாடு. இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் திமுக ஏன் இப்படி ஒரு மாநாட்டை இதுவரை நடத்தல? இல்ல சார், விசிக அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப நுட்பமான கேள்வி. நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது தெரியல காங்கிரஸோட இது என்ன, கொள்கை என்ன, திமுகவோடது என்ன, திமுக எந்த மாதிரியான பார்ட்டி, விசிக எந்த மாதிரியான பார்ட்டி, கம்யூனிஸ்டுகள் எந்த மாதிரியான பார்ட்டிஸ், இவங்களெல்லாம் எப்படி பார்க்குறாங்க. திமுக ஃபாசிஸ்ட்னே சொல்லுது, ஆனால் கம்யூனிஸ்டுகள் நவபாசிஸ்ட்வாதிகள்னு சொல்லுது. அப்படியானது இருக்குல்ல. அப்போ விசிக தன்னுடைய நேர் எதிர்கொள்கை எதிரிகளா வரவே விட்டுறக்கூடாதுன்ற ஒரு டிமாண்ட் அவங்களுக்கு இருக்கிறதா அதை முன்வைக்கிறாங்க. திமுக நாங்க தடுத்துருவோம், எங்களுக்கு அந்த வலிமை இருக்கு, அந்த வலிமை தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள விடல. சீமான் சொல்லட்டுமே, சீமான் சொல்றத சொல்லட்டுமே, என் உயிரே போனாலும் பிஜேபி இங்க வராது, அதை தடுப்பது தான் என்னுடைய முதல் இலக்குன்னு திமுக சொல்லிட்டோம், நான் கட்சியை கழிச்சிட்டு போறேன்றார் அவரு. சி இப்போ ஆதவ் அர்ஜுன் சொன்னது தான் மறுபடியும் நான் இங்கே சொல்லணும். மழை வருதுங்க, எதுங்க வெள்ளை கொடை பிடிச்சிட்டு போறீங்க நீங்கள் முதல்வரை பிரதமரை வரவேற்கிறதுக்கு? மற்ற மாநிலங்கள்லாம் பாய்காட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ உண்மையில் அடிப்படையில் பார்க்க போனால் தே ஹாவ் அ வெரி குட் ரேப்போ வித் பிஜேபி. 15 நிமிட சந்திப்பு 45 நிமிடமாக நீடிக்குது.
முதல்வரும் பிரதமரும் கடைசியாக சந்திப்பு வந்த உடனே என்ன நிதி கேட்க போனான்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா உதயநிதிக்கு டெப்டி சிஎம்மும் செந்தில் பாலாஜிக்கு அதே மதுவிலக்குத்துறையும் நம்ம மின்சாரத்துறை அமைச்சராகவும் ஆக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பிஎம் பிரைம் மினிஸ்டருடைய பேச்சுவார்த்தைக்கு முன்பு கவர்னர் இங்கே அடம் பிடிச்சிருந்தாரு. அவர் வந்து கிரிமினல் பேக்ரவுண்டில் இருக்கிறாரு, நான் வந்து அவரை பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன் யாருக்கு செந்தில் பாலாஜிக்குன்னு அடம் பிடிச்சாரு. அவர் வந்து என்ன பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு போறாரு. சட்டத்தடை இல்லைங்கும் போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாங்கிட்டு சட்டத்தடை இல்லைங்க. பட் உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையா? இதே ஒன்று ஆராசாவுக்கு பிரச்சனை வரும்போது நீ ரிசைன் பண்ணும் போதில் உன்னுடைய மந்திரி பதவியை ரிசைன் பண்ணு, சட்டத்தின் மூலம் உன்னை நிரபராதி ஆக்கிட்டு வா, மறுபடியும் பதவி எடுத்துக்க அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர். ஏன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே வரமாட்டேங்குது? இல்லை, அப்படி ரிசைன் பண்ணதுனால எவ்வளவு இழந்தாங்க. திமுக 2 தடவை ஆட்சி இழந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் ராஜா மினிஸ்டர்லேருந்து இறக்குனதுனாலயா? ஏன்னா அதை அட்மிட் பண்ணிக்கிற மாதிரி ஆகுது. இல்லைங்க, இல்லை ஜெயலலிதா அதை எப்படி அரசியலா பயன்படுத்திட்டாங்க. அட்மிட் பண்ற மாதிரி இல்லை, ஐ எம் கிளீன்னு சொல்றது. நான் குற்றமற்றவன் என்று நிரூபித்து விட்ட இதே துறையில நான் வருவேன் அப்படின்றது சூழ்ச்சி. அது ஒரு சூழ்ச்சி. சுப்ரீம் கோர்ட்டே ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏங்க, உங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தது உங்க மேல குற்றம் இல்லைன்றதுக்காக கிடையாது, நீங்க ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருக்கணும், அது வந்து முறையாக இருக்காது அப்படின்றதான் உங்களுக்கு பெயில் கொடுத்தோம். நீங்க போன உடனே மறுபடியும் மந்திரி ஆகினா என்னங்க அப்படின்னு அவங்களே கேட்குறாங்க இல்லையா? கேட்டாங்க சார். ஆனா கூடாது, சட்டப்படி தப்புன்னு. சட்டப்படி தப்பு இல்ல, ஆனா உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. ஓகே, நீங்க நேர்மையாளனா வந்து மக்கள்கிட்ட அட்லீஸ்ட் நடிக்கிறதுக்கு தான் இது பயன்படும்ல. ஓகே, இப்போ இந்த விஷயம் எல்லாம் பேசுறாங்கல்ல சார், ஆதவ் அர்ஜுன், விஜய் எல்லாரும் பேசுறாங்கல்ல. இப்போ திமுக பாஜகவே அவங்க ரகசிய உறவுல இருக்காங்க. இது அதான் மக்கள்கிட்ட இந்த வாதம் போய் சேருமா? அவங்க இதை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த வாதத்தை ஏற்பாங்கன்னு நினைக்கலாமா? உறுதியா ஏற்பாங்க. ஏனென்றால் விஜய் என்ற இன்னைக்கு தமிழக அரசியலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர்னா விஜய் மட்டும் தானுங்க. விஜயை விட கரிஸ்மேட்டிக் யார் இருக்கா? எல்லாருக்கும் மிக நன்கு பழகிய முகம் எங்க இருக்குது? ஒரு எம்ஜிஆர் மாதிரி. ஆப்வியஸ்லி ஈக்குவலன் டு எம்ஜிஆர் தானே. இன்னைக்கு அதை தானே அவங்களும் அண்ணா, எம்ஜிஆர், அடுத்தது விஜய், இப்படி தானே அவங்க அந்த டைம் லைன் அப்படி தானே போடுறாங்க. ஸோ அந்த விதத்தில் விஜயோடைய பேச்சுக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இன்னொரு பக்கம் சார், இப்போ விஜய் இப்படி பேசுகிறாரு, ஆனால் அவர் ஏற்கனவே பேசியிருந்த போது நான் வந்து யாரையும் குறிப்பிட்டுலாம் பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ திருப்பி சொல்கிறாரு, ஒருவேளை வெளியிலேருந்து அந்த ப்ரெஷர்னால சொல்லிட்டாரு. எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சரி பேசுறாரு, அது மட்டுமே ஸ்டாண்டை மாற்றிக்கிறாருன்னு ஒரு பார்வை முன் வைப்பாங்க. இல்லை, அது மட்டும் எல்லாம் சொன்னீங்க, பயங்கர ஜென்யூன் ஜென்டில்மேன்னு முன் வச்சுக்கிட்டு இப்போ திருப்பி நீங்களும் அதே ஆஸ் யூஷுவல் அரசியல் கரெக்டாக தான். நான் ரொம்ப ஒரு சாஃப்டான பாலிட்டிஷியனாக இருக்குன்னு தான் நினச்சேன். நீ தானே என்னை பிடிச்சி இழுத்து வர. பிடிச்சிருந்தா அப்போ வந்துடுவேன். அப்போ உங்களுக்கு இழுத்துக்கு நான் வரேன். உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், உங்களை வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்த விட மாட்டேன், நீங்கள் வந்து உங்கள் தொண்டர்களை சந்திக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதிகாரம் என்கிட்ட இருக்குன்னு போது அப்போ எனக்கு இரிட்டேட் ஆகுமா? இரிட்டேட் ஆகும். உன்னை நான் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நேர்மையாக, ரொம்ப டீசெண்டாக நடத்தணும்னு நினச்சேன், நீ என்னை இரிட்டேட் பண்ணுறல, அப்போ நான் எதுக்கு உன்னை மறுபடியும் சாஃப்டாகவும் டீசெண்டாகவும் நடத்தணும்? நானும் இறங்கி அடிக்கிறேன். இதுதான் அது சார். இப்போ விஜய் வர்சஸ் ஸ்டாலின் அல்லது திமுக வர்சஸ் விஜய் தான் இருக்க. விஜய் தன்னை ஈக்குவேட்டிங் டு ஸ்டாலின் தான். அதுக்கு வேற எந்த வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வரல. இதே தானே சீமானும் சொல்லுவார். என்னென்ன இப்படி தானே, நாங்கள் தான் திமுகவுக்கு எதிர்கட்சியா. ஒரு விதத்தில் அவரும் திமுகவுக்கு எதிரான மாற்றுதான். அண்ணாமலையும் அதை தான் சொல்றாரு. ஏங்க, அண்ணாமலை சொல்றது வந்து நகைப்பு. சரி, அண்ணாமலை வந்து சொல்றாரு பாஜகவுடன் கூட்டணி வைக்க எல்லாம் கட்சிகள்லாம் தவம் கிடக்குதுன்னு. அது எதுக்கு அப்படி சொல்றாரு? ஏடிஎம்கே கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் அவர் சொல்றாரு. ஆனால் மோடி வந்து அதிமுக கூட்டணி, அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணி வேணுன்றாரு. ஸோ அப்போ ஹீ இஸ் அ செல்ஃப் சென்டர்டு பொலிட்டிஷியன். பாஜக வளர்வதை விட அண்ணாமலை ஆகிய நான் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் வந்து அண்ணாமலை. ஸோ இஸ் வெரி செல்ஃப் சென்டர்ட் மேன். அதனால் அவர் வந்து சொல்கிறத ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. திமுகவின் கூட்டணி கட்சிகளை நோக்கி தான் ஆதவ் அர்ஜுன் பேசுறதாகட்டும், ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் எக்ஸாக்டா திமுகவின் கூட்டணி கட்சிகளை தான், அவங்களே அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது இல்லை. இதுக்கு
நீங்கள் வந்து இங்கே குழப்பம் விளைவிக்க விரும்பாதீங்க, நினைக்காதீங்க, நாங்கள்லாம் அதெல்லாம் அப்படி நீங்கள் உங்கள் பேச்சுக்கெல்லாம் மயங்கி நாங்கள் வந்துட மாட்டோம், இந்த கூட்டணி உறுதிங்கிறத ஒவ்வொரு தடவையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. இருந்துட்டு போகுதுன்றாங்க. ஏன் கூட்டணி பலம் ரைட் 30% தானே, மீதி 60% வெளியில் இருக்குல்ல. 60% வெளியில இருக்கு. ஆமா, அதுல 20-20 பிரிஞ்சு அப்படி எப்படி 20-20 பிரிய முடியும்? பிஜேபி கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டிருச்சு. அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஆமா, மிச்சம் இருக்கிறது 18 தானே. ஓட்டு போடாத 30 இருக்குல்ல, அதை நீங்க கணக்குல எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களா? எப்பயுமே போடுறது இல்லை, அதிகபட்சம் 5-10 தான் வரும். See, that number is very important. ஏன் வந்து இது ஒரு பெரிய மாற்றா மாறக்கூடாது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இன்னைக்கு சும்மா நீங்க போகும்போது மக்கள் சும்மா கேட்டு பாருங்க, யாருங்க விஜய்க்கு எப்படிங்க ஓட்டு போடுவீங்களான்ட்டு. நான் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த புதுசுலேயே நான் வந்து ஒரு சர்வே பண்ணோம் சென்னையில். சரி, சாம்பிள்ன்றது 1,00,000 பேர் தான் இருக்கும். சாம்பிள் தான், அது கொஞ்சம் தான் சாம்பிள்ன்றதே. இப்போ நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய டிஆர்பி ரேட்டிங்க்கே சென்னையிலே வந்து 3 பாக்ஸோ 4 பாக்ஸோ தான் வச்சுருக்காங்க. இந்த மொத்த சென்னையும் சாம்பிள் பண்ணுறதுக்கு 3 பாக்ஸ் வச்சு 6 பாக்ஸ்னு வச்சுக்கலாம். 6 பாக்ஸ் வச்சு தான் சாம்பிள் பண்ணுவோம். 50 பாக்ஸாக வச்சுருக்காங்க இல்லை. ஸோ சாம்பிள்ன்றது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சாம்பிள்ன்றது ஒரு இட் கிவ்ஸ் யூ அன் ஐடியா. இன்டெப்த் ஸ்டடின்றது வேறு. அப்போ பல்வேறு வயதுலேருந்து பல்வேறு பின்புலங்கள்லேருந்து விஜய் ஆதரிக்கிற மக்கள் அதிகமாக தான் இருக்கிறாங்க. அந்த நாங்கள் வந்து ஒரு 30 பேர் to 60 பேர் எடுத்தோம்னா 60 பேரில் பெரும்பான்மை விஜய்க்கு ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சார், இது கண்டிப்பா மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும்ல, தெரியும், பார்ப்பாங்கல்ல. ஆமா, அப்போ ஒரு டிடிவி தினகரனோ இல்லை ஒரு தேமுதிகவோ விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ இல்லை வேற சில கட்சிகளோ அவங்களும் இதை பார்த்துருப்பாங்கல்ல, தெரிஞ்சிருக்கலாம். அவங்க ஈஸியா ஓகே விஜய் வராரு, நம்ம இப்போ போனோம்னா ஒரு 20-30 சீட்டு நம்மளுடைய இஸ்லாமிய அமைப்பு பாருங்க. பிஜேபி அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் இப்போ கன்ஃபார்ம்டு. அதை வந்து இவங்க அஃபிஷியலாக அறிவித்த அடுத்த நிமிடமே இஸ்லாமிய அமைப்புகள் வந்து விஜய் அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே, இஸ்லாமிய அமைப்புகள் அப்ரோச் பண்ணும்போது இங்கே வந்து சீட்டு கிடைக்காத இந்த கூட்டணி டிஎம்கே அணியிலையும் அதிமுக அணியிலையும் முறையான அங்கீகாரமும் முறையான நம்பர் ஆஃப் சீட்ஸும் கிடைக்காதவங்க விஜய் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே வீக் தானே சார்? எப்படி, யாருக்கு வீக்? திமுக கிட்ட ஒரு இது கிடைக்காதவங்க, அங்கீகாரம் கிடைக்காதவங்க அப்படிதாங்க இப்போ அலையன்ஸே வருது. இப்போ என்ன, இப்போ பாமக வந்து அலையன்ஸு இப்போ பிஜேபி கூட வச்சுருந்தாங்க. அது என்ன கொள்கை அடிப்படையில் வச்சுருந்தாங்க? எவ்வளோ சீட்டு, எவ்வளோ நோட்டு, எவ்வளோ பார்லிமெண்ட் எம்பிஸ், இது தானே கணக்கு. இது எங்களுக்கு இப்போ அது ஒரு பெரிய ஆப்ஷன் எல்லாருக்குமே இருக்குது. முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கே என்டிகேக்கு வந்து கூட்டணி கிடையாது, அவங்க தனித்து நிற்கிறவங்க, அவங்கள்ட்ட போக முடியாது. அப்போ இன்றைக்கி வந்து விஜய்ன்ற 3வது ஆப்ஷன் இருக்குல்ல. இங்கே 25 சீட் தெரியலையா, நான் அங்கே போயிடுவேன். இல்லை சார், 3வதுக்கு 4 ஆப்ஷன்ல இருக்கு. எது நீங்க 3வது ஆப்ஷனா விஜய் சொல்றீங்க, ஆனா அந்த 3வது ஆப்ஷன்லயே 4 பேர் ஆப்ஷன்ல இருக்காங்க. யாரெல்லாம்? சீமான், அண்ணாமலை, விஜய், இன்னும் அன்புமணி ராமதாஸ். இப்படி நாம் தமிழர் வந்து கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவங்கள வந்து நீங்க வந்து இந்த போட்டியில அவங்களை சேர்க்காதீங்க. கிறிஸ்துவ, முஸ்லீம், தலித் மக்களினுடைய வாக்குகள் அவருக்கும் போகும்ல, அவருக்கும் போகும். பட் அதிகமா யாருக்கு போகும்ன்றது முக்கியம் இல்லையா? இல்ல சார், திமுக போகாத ஓட்டுல தானே இவங்களே எடுக்க முடியும். ஆமா, அப்புறம் பட் விஜய்ன்ற ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனுக்கு உள்ள ஓட்டு எங்க போகுது? அப்ப சீமான், அண்ணாமலைக்கு போன அந்த புது ஓட்டை தான் திருப்பி இவர் கூட்டு வர போறாரா? எல்லா கட்சியிலேருந்து ஸ்பிளிட் ஆகுங்க. விசிகேலேருந்து ஸ்பிளிட் ஆகும், டிஎம்கேலேருந்து ஸ்பிளிட் ஆகும், ஏடிஎம்கேலேருந்து ஸ்பிளிட் ஆகும், பிஜேபிலேருந்து ஸ்பிளிட் ஆகும், நான் தமிழர்லேருந்து ஸ்பிளிட் ஆகும். எல்லா கட்சிகளையும் தானே ஸ்பிளிட் ஆகி போகும். ஓகே, ஸோ ஒரு கட்சியில் அதிகமாக இருக்கலாம், ஒரு கட்சியில் கம்மியாக இருக்கலாம். பட் இங்கேருந்து தானே அவர் வந்து ஓட்டர்ஸை புல் பண்ண முடியும். ஸோ விஜய் இப்போ இவ்வளோ ஆக்ரோஷமாக, இவ்வளோ நேரடியாக, வெளிப்படையாக மோடிய, ஸ்டாலின் எல்லாம் பேசிட்டாரு. எதிர்வினை எப்படி இருக்கும்? ஏன்னா இவ்வளவு நாள் பேசும்போதெல்லாம் இருக்கும், ரொம்ப கொடூரமாக இருக்கும். விஜயை போட்டு அடின்னு அடிப்பாங்க. ரொம்ப ரொம்ப அசிங்கமாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. பிலோ த பெல்ட் அடிப்பாங்க. அண்ணாமலை ஒரு மாநில தலைவர். அவர் வந்து என்ன கிரிட்டிசிசம் பண்ணுறாரு? பெண்களோட இடுப்பு கிள்ளிட்டு இருந்தவர் தானே நீங்கள் அப்படின்ட்டு. அது ரொம்ப தொழிலுங்க அது. இவன் ஒருத்தன் இது எதுக்கு போதைப் பொருளுக்கு எதிராக தீர்மானம் எடுக்கும்போதே ஒருத்தன் வலையில் உருவான். இதுதான் ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ரொம்ப தரம் தாழ்ந்து விஜயை வந்து விமர்சிப்பாங்க. அது வந்து அவருக்கு தெரியும்.
ஃபஸ்ட்டு மாநாட்டிலே நீங்கள் எப்படிலாம் என்னை விமர்சிப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு தான் நான் வரேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டு தான் வராரு. ஸோ ஹி நோஸ் ஹி வில் பி ஃபேஸிங் வெரி டர்ட்டி கிரிட்டிசிசம் பாஜக திமுக எல்லா கட்சியிலேருந்துமே. இதை வந்து அது அவர் ஏற்றுக்கிட்டு இப்படி கடந்து போக வேண்டியதான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.